வெண்முரசு. மழைப்பாடல் 56. பகுதி 11. முதற்களம். வாசிப்பது சந்தீப். 2 அடுக்குகளாக இருப்பது திருதராஷ்டிரனின் உலகம். அவனருகே அவன் உளம் சேர்க்கும் ஒலிகளின் ஓர் உலகம். அதற்கு அடியில் அத்தருணமாக விளையாத ஒலிகளின் இன்னொரு பேருலகம். அவன் அதற்கேற்ப தன் அகமம் 2ஆகப் பிரிந்திருப்பதை அறிந்திருந்தான். அறிந்த எண்ணங்களாலான அகத்துக்கு அடியில் அறிந்தவற்றாலும் அறியாதவற்றாலுமான ஆழ் உலகம். அனைத்தும் வற்றி அந்த ஆழத்து உள்ளத்தில்தான் சென்று தேங்குகின்றன. அங்கிருந்து தனிமையிலும் கனவுகளிலும் அவை ஊறி மேலே வருகின்றன. இசை கேட்கும்போது அவ்விசையின் அடித்தளமாக அப்பால் ஒலித்துக் கொண்டிருக்கும் தூரத்து ஒலிபரப்பை அவன் ஆழத்து அகம் எண்ணிப்பற்றிக் கொண்டிருக்கிறது. இசை ஓடிக்கொண்டிருக்கும் முதல் அகத்தின் இடைவெளிகளில் அந்த ஆழத்தை படரவிடுகிறது. என் உலகம் தெய்வத்தையும் பீடத்தையும் போல 2ஆக இருக்கிறது விதுரா என அவன் ஒருமுறை சொன்னான. மானுடர் அனைவருக்கும் அப்படித்தான் அரசே என்றான் விதுரன். அது எப்படி? நான் இங்கிருந்து அசைய முடியாது. உங்களுக்கு விழிகளிருக்கின்றன. நீங்கள் ஏன் முழுதுலகையும் பார்க்கலாகாது? விதுரன் அவன் கைகளைத் தொட்டு, ஏனென்றால் பார்க்கும் கருவி நம் அகம். அது 2ஆகப் பிளவுண்டிருக்கிறது அரசே என்றான். சில கணங்கள் திகைத்தபின் திருதராஷ்டிரன் தலையசைத்தான். முடிசூட்டு விழவுக்கான நாள் குறிக்கப்பட்ட பின்னர் தன் 2 உலகங்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து எல்லை எழுந்துவிட்டன என்பதை அவன் அறிந்தான். உளமறியும் ஒலிகளில் எவை அண்மையவை எவை சேமையவை என அவனால் அறிய முடியவில்லை. அறைக்குள் ஒலிக்கும் இசையுடனும் குரல்களுடனும் நகரத்தின் பேரோசை பரவிக் கலந்துவிட்டிருந்தது. கனத்த சங்கிலிகள் ஒலிக்க அவன் அறைக்குள் யானைகள் நடந்தன. இரதசக்கரங்கள் தலைக்குமேல் கடகடத்தோடிச் சென்றன. திரைச்சீலை படபடக்கும் ஒலியுடன் கலந்தது தீப்பந்தங்களின் சுடரோசை. பெருமுரசம் அவன் கையெட்டும் தொலைவிலிருந்து முழங்கியது. நிலை குலைந்தவனாக அவன், விதுரா மூடா, என்ன ஒலி அது? மூடா என்னருகேவா என்று கூவிக் கொண்டிருந்தான். விதுரன், அரசே, இன்னும் சில நாட்கள் அஸ்தினபுரியே விழவுக் கோலத்திலிருக்கும். ஒலிகளை என்னாலேயே அறிந்துவிட முடியாது. அனைத்தும் விழாக்களியாட்ட ஒலியே என எண்ணிக்கொள்ளுங்கள் என்றான். என் அறைக்குள் எப்படி படைகள் நுழைந்தன? ஏன் படைவீரர்கள் துள்ளிக் குதிக்கிறார்கள்? அவர்கள் கையில் மணி போல ஓசையிடுவது என்ன? விதுரன், அரசே, அதை நான் காண முடியாது. அது நெடுந்தொலைவில் நிகழ்கிறது என்றான். திருதராஷ்டிரன் தலையை ஆட்டியபடி, பெண்கள் கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சேடிகள் இப்படி சிரிக்கலாகாது என்றான். விதுரன் மறுநாளே ஒரு சூதச் சிறுவனுடன் வந்தான். அரசே, கவல்கணத்தைச் சேர்ந்த இவன் பெயர் சஞ்சயன். நம் குதிரைக்கோட்டிலில் பிறந்து வளர்ந்தவன். இவன் தந்தை புகழ்பெற்ற பாடகனாக இருந்தவர். இங்கே நம் சேடி ஒருத்தியை கருவுறச் செய்துவிட்டு அகன்றவர் மீளவில்லை. அவளும் மகப்பேறிலேயே மாண்டாள். இவன் முறைப்படி மொழிக்கல்வியும் வேதப் பயிற்சியும் பெற்றவன். தேர்க்கலையும் பயில்கிறான். இவனுடைய ஆசிரியரான சுமந்தர் அவரது மாணவர்களில் இவனை பேரறிஞன் என்று சொல்கிறார். இவன் இனிமேல் இரவும் பகலும் தாங்கள் விரும்பும் நேரம் முழுக்க தங்களுடன் இருப்பான் என்றான். எனக்கு எவர் உதவியும் தேவையில்லை. அந்தச் சிறுவனை இப்போதே போகச் சொல். அருகே நின்றால் அவனை நான் அறைந்தே கொன்றுவிடுவேன் என்று திருதராஷ்டிரன் கூச்சலிட்டான். தன் இருகைகளையும் ஓங்கி அறைந்து சிறுவன் கையைப் பற்றிக் கொண்டு நான் நடக்க வேண்டும் என்கிறாயா? நான் அஸ்தினபுரியின் அரசன். நீ என் அமைச்சன் என்றால் என்னருகே நில். உனக்கென்ன வேலை என்றான். அரசே, சிறுவர்களின் கண்களைப் போல கூறியவை வேறில்லை. அவர்களின் செவிகள் கேட்பதை பிறர் கேட்பதுமில்லை என்றான். நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீ வளர்ந்துவிட்டாய். விழியிழந்தவன் அருகே நிற்பதை அவமதிப்பாக எண்ணுகிறாய் என்றான் திருதராஷ்டிரன். சஞ்சயன் தன் இனிய குரலில், அரசே, தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கைகூப்பியபடி அருகே சென்றான். அருகே வராதே. ஒரே அடியில் உன் தலை சிதறிவிடும் என்று திருதராஷ்டிரன் கூவினான். தங்களிடம் அடைக்கலமாக வந்திருக்கிறேன்.
கொல்ல வேண்டுமென விரும்பினால் அதைச் செய்யுங்கள் என்றபடி சஞ்சயன் திருதராஷ்டிரனின் அருகே வந்து குனிந்து அவனது பாதங்களைத் தொட்டான். திருதராஷ்டிரன் திகைத்தவன் போல சில கணங்கள் இருந்துவிட்டு நீள்வாழ்வுடன் இரு என வாழ்த்தினான். சஞ்சயனின் தோள்களைத் தொட்டு வருடி மேலே சென்று அவன் காதுகளையும் குழலையும் கன்னங்களையும் மூக்கையும் தொட்டபின் திருதராஷ்டிரன் பெருமூச்சுடன், நீ இன்னமும் சிறுவன். விழியிழந்தவன் அருகே வாழ்ந்தால் உன் உடல் வற்றும். அறிவும் உணர்வும் வளர்ச்சியடையாது. ஆகவே நீ இங்கிருக்க வேண்டியதில்லை என்றான். இருகைகளையும் விரித்தபடி திருதராஷ்டிரன் சொன்னான், அவன் என் தம்பி. என்னருகே அவன் இருந்தால் அவன் குறுக மாட்டான். நான் வளர்வேன். அரசே, என் நிலையிலும் வளர்ச்சி நிலைக்காது ஒருவனைத் தேடித்தான் இத்தனை நாள் நானும் காத்திருந்தேன். தன்முன் வரும் அனைத்தையும் அறிவாக மாற்றிக்கொள்ளும் ஒருவனை இதோ கொண்டு வந்துள்ளேன். இவன் என்னுடைய சிறுவடிவம். உங்கள் ஒலிகளின் உலகம் இவனுக்கு புதிய அறிவின் வழிகளையே திறந்து காட்டும். தாங்கள் விழியில்லாமல் வளர்ந்தது போல் இவன் அன்பிலாது வளர்ந்திருக்கிறான். தங்கள் பேரன்பு இவனை வான்மழை போல தழைக்கச் செய்யும் என்றான் விதுரன். திருதராஷ்டிரன் புன்னகையுடன் மீண்டும் சஞ்சயன் தோள்களைத் தொட்டான். உன் பெயர் சஞ்சயன் அல்லவா என்றான். ஆம் அரசே என்றான் சஞ்சயன். நல்ல வெற்றிகளை அடைபவன் என்று பொருள். உண்மையான வெற்றி எதுவோ அதை நீ அடைவாய் என அவன் தலையில் கை வைத்து வாழ்த்தினான். அங்கே யானையின் ஒலிகள் கேட்கின்றன. யானைகள் இங்கே எங்கு வந்தன? சஞ்சயன், அரசே, யானைகள் தொலைவில் அரண்மனை முற்றத்தில்தான் நிற்கின்றன. நீங்கள் உங்களுக்குள் யானையின் ஆற்றலை உணரும்போது அவற்றின் ஒலிகளைக் கேட்கிறீர்கள் என்றான். திருதராஷ்டிரன், ஆம், அதுவே உண்மை என்று முகம் மலர்ந்தான். மங்களச் சேவகர் திருதராஷ்டிரனை அணி செய்து முடித்தபின் மெல்ல, அரசே, அணிகள் முடிந்துவிட்டன என்றார்கள். யார் அதைச் சொன்னது? மூடா, நான் அந்த நீலமணிவேரத்தை என் தோள்களில் கட்டச் சொன்னேன் என்றான் திருதராஷ்டிரன். அதை அப்போதே கட்டிவிட்டோம் அரசே என்றான் சேவகன். திருதராஷ்டிரன் தன் கைகளால் துழாவி அந்த வைரத்தைத் தொட்டபின், என் செவ்வைரம் எங்கே? அதை என் கையில் கட்டச் சொன்னேனே என்றான். அரசே, அனைத்து அணிகளையும் முறைப்படி பூட்டிவிட்டோம் என்ற சேவகன் வெளியே அனைவரும் காத்திருக்கிறார்கள். முடிசூட்டு விழவுக்கான மங்களத் தருணம் அணுகிக் கொண்டிருக்கிறது என்றான். திருதராஷ்டிரன் சினத்துடன், நான் அணிகளை முழுமை செய்ய வேண்டாமா? முதலில் என் பதக்க மாலையை எடு என்றான். சேவகர்களில் ஒருவன் மெல்ல வெளியே சென்று காத்து நின்றிருந்த சஞ்சயனை நோக்கி கை காட்டி முடிந்துவிட்டது என்றான். சஞ்சயன் உள்ளே வந்து, அரசே, நாம் கிளம்புவோம். அங்கே பாரத வருஷமே தங்களுக்காக காத்திருக்கிறது என்றான். இதோ சற்று நேரம், என் அணிகளை முடித்துவிடுகிறேன் என்றான் திருதராஷ்டிரன். சஞ்சயன் அருகே வந்து அவன் கைகளைத் தொட்டு, அரசே, இசை அதன் உச்சத்தை அடைவது போல தங்கள் அணிவரிசை முடிவடைந்துவிட்டது. இனிமேல் ஒரு சுவரம் சேர்ந்தாலும் அது அபசுதியே ஆகும். ஆகவேதான் நான் உள்ளே வந்தேன் என்றான். திருதராஷ்டிரன் மலர்ந்து, உண்மையாகவா என்றான். அரசே, வேங்கை மரம் பூத்தது போலிருக்கிறீர்கள் என்றான் சஞ்சயன். மூடா என்று திருதராஷ்டிரன் நகைத்தான். இதற்குள் அரசனுக்கு முகத்தது செய்வதெப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறாய். அவன் தோள்களைப் பற்றியபடி எழுந்து, தேவியர் அணிமங்கலம் முடிந்துவிட்டதா என்றான். அனைத்தும் முடிந்துவிட்டது. அனைவரும் அணியறைக்குச் சென்று தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆம், ஒலிகள் கேட்கின்றன. நான் இப்போது சபை நடுவிலாயிருக்கிறேன். அரசே, சபை நெடுந்தொலைவில் இருக்கிறது. தங்கள் உள்ளம் அங்கு சென்றுவிட்டது. பல்லக்குகளின் மணிகள் ஒலிக்கின்றன. பாவட்டாக்கள் சிறகோசை எழுப்புகின்றன. ஆம் அரசே, அவை அங்கே மண்டபத்தில். நாம் இங்கு அரண்மனை அணிக்கூடத்தில்தான் இன்னமும் இருக்கிறோம். அவர்கள் வெளியே வந்தபோது சேவகர்கள் வாழ்த்தொலி எழுப்பினர். அஸ்தனபுரியின் இளவரசர் வாழ்க! ஹஸ்தியின் அரியணை வாழ்க! குருகுலம் வாழ்க! சந்திரமரபு வாழ்க! திருதராஷ்டிரன், அவர்கள் ஏன் இளவரசர் என்கிறார்கள் என்றான். அரசே, இன்னும் தாங்கள் அரியணையில் ஏறவில்லை. திருதராஷ்டிரன் சஞ்சயனின் தோள்களைப் பற்றியபடி நடந்தான்.
சஞ்சயன் அவனுக்கு அதற்குள் நன்கு பழகியிருந்தபடி தன்னியல்பாக காட்சிகளை சொல்லிக் கொண்டு வந்தான். அரண்மனை மங்கலத் தோற்றம் கொண்டிருக்கிறது. மலர் மாலைகள் தெரியாத இடமே இல்லை. மலர் தேடும் வண்டுகள் சுற்றிலும் பறக்கின்றன. தூண்களும் கதவுகளும் செவ்வரக்கு மீது எழுதப்பட்ட அணிக்கோலங்களால் பொலிவு கொண்டிருக்கிறன. அரசே, தங்களை எதிரேற்றுக் கொண்டு செல்ல சோமர் வந்திருக்கிறார். விதுரன் எங்கே என்றான் திருதராஷ்டிரன். அவர் இங்கில்லை. அவரது பணிகள் இப்போது உச்சம் கொண்டிருக்கும் சோமர் மட்டுமா வந்திருக்கிறார் என்றான் திருதராஷ்டிரன். ஆம் அரசே, பிற அனைவரும் அங்கிருந்தாக வேண்டும். 55 க்ஷத்திரியர்களும் வந்திருக்கிறார்கள். சான்றோரும் குடிமூத்தாரும் வைதிகரும் வந்திருக்கிறார்கள். ஏற்பு முறையில் சிறுபிழை கூட நிகழலாகாது என்றான் சஞ்சயன். ஆம், சிறுபிழை நிகழ்ந்தாலும் அதற்குரிய தண்டனையை நான் வழங்குவேன் என்றான் திருதராஷ்டிரன். சோமர் வந்து வணங்கி, அரசே, தாங்கள் மகாமண்டபம் செல்வதற்காக தனியான பாதை ஒன்று ஒருங்கியிருக்கிறது. அதன் வழியாகச் சென்று மண்டபத்தின் அணியறைக்குள் நுழையலாம். அங்கிருந்து குடையும் கவரியும் மங்கலமும் அகம்படியுமாக அவை நுழையலாம் என்றார். திருதராஷ்டிரன் அவரை நோக்கி கையசைத்துவிட்டு தலையை ஒலிகளுக்காக சற்றே சாய்த்துக் கொண்டு நடந்தான். சஞ்சயன் அவன் கைகளைப் பற்றிக் கொண்டு அங்கே தெரியும் காட்சியை சொல்லிக் கொண்டே சென்றான். மரவரி விரிக்கப்பட்ட பாதை. தலை குனிய வேண்டியதில்லை. வாயில்கள் உயரமானவை. இருபக்கமும் நெய்விளக்குகளின் சுடர்கள் அசைகின்றன. பாவட்டாக்களும் பட்டுத்தூண்களும் காற்றிலாடுகின்றன. வேல் ஏந்திய வீரர்கள் அவற்றின் மறைவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சோமா மூடா என்றான் திருதராஷ்டிரன். அங்கே அவையில் என்னருகே பிரகதியும் இருக்க வேண்டும். சோமர், அரசே, அவர் வைசிய பெண். அவருக்கு அதற்கான நூல்நெறி ஒப்புகை இருக்காதென எண்ணுகிறேன் என்றார். அப்படியென்றால் அவள் எங்கிருப்பாள்? அரசகுலப் பெண்டிர் அமர்வதற்கான சபை வலப்பக்க நீட்சியில் உள்ளது. இடப்பக்க நீட்சியில் அரண்மனை பெண்டிர் அமர்வார்கள். அங்கே அவர்களும் இருப்பார்கள். திருதராஷ்டிரன், அங்கே அவளை முதன்மையாகக் கொண்டு அமரச் செய். அவள் தலையில் ஒரு வைர அணி இருந்தாக வேண்டும். அவள் என் விருப்புக்குரியவள் என அவையில் அனைவரும் அறிந்தாக வேண்டும். சோமர் தலைவணங்கி ஆணை என்றார். அவையின் ஒலிகளால் தன் அகத்தின் 2 அடுக்குகளும் நிறைவதை திருதராஷ்டிரன் உணர்ந்தான். காற்று வீசும்போது கவரிகள் குழைந்தாடும் ஒலி. சாளரத் திரைச்சீலைகள் படபடக்கும் ஒலி. நூற்றுக்கணக்கான தொண்டைச் செருமல்களையும் தும்மல்களையும் தனித்தனியாகக் கேட்டான். க்ஷத்திரியர்கள் தங்கள் அமைச்சர்களிடமும் ஏவலர்களிடமும் மெல்லிய குரலில் பேசுவதை, அவர்களின் அணிகள் ஒலிப்பதை, வாளுரைகள் இடையில் முட்டுவதை, கங்கணங்கள் இருக்கையின் கைகளில் அமைவதை. மண்டபத்தின் முரசுக்கோபுரத்தில் இருந்து பெருமுரசின் தோல்பரப்பில் பட்ட காற்று விம்மியது. யானைகளின் காதசைவின் காற்றொலிகள். கால்களைத் தூக்கி வைத்து சங்கிலிகளை ஆட்டுகின்றன அவை. இரதசக்கரங்களின் குடங்களில் ஆரங்கள் உரசிச் செல்கின்றன. 4 கோட்டை வாயில் முற்றங்களிலும் கூடி நின்ற 10,000 மக்கள் வெயிலில் வழியும் வியர்வையுடன் கிளர்ச்சி கொண்டு பேசியதை முழுக்க கேட்க முடியுமென்று எண்ணினான். 10,000 வாள்கள் கவசங்களில் உரசிக் கொள்கின்றன. 10,000 வாய்கள் தாம்பூலச் சாற்றை உமிழ்கின்றன. 10,000 கால்கள் மண்ணை மிதிக்கின்றன. பெண்களின் சிரிப்புகள். குழந்தைகளின் சில்லோசைகள். எங்கிருக்கிறேன் நான்? நான் எங்கிருக்கிறேன்? சஞ்சயா மூடா, நான் எங்கிருக்கிறேன்? அரசே, நீங்கள் இன்னும் அணியறையை அடையவில்லை. முடிசூட்டு வேளை அணுகி வருகிறது. விப்ரர் வந்து வணங்கி, அரசே, தாங்கள் அணியறைக்குள் இவ்வாசனத்தில் அமருங்கள். வெளியே வைதிகர் ஹஸ்தமன்னரின் அரியணைக்கு பூசனை செய்கிறார்கள் என்றார். என்ன பூசை என்றான் திருதராஷ்டிரன். அரசே, நேற்று நம் தொல்குடி மூத்தார் அதற்கு உயிர்ப்பலி கொடுத்து பூசனை செய்தனர். அப்போது அதிலிருந்த நகர் தெய்வங்களை விலக்கி கானகத் தெய்வங்களை கொடியமர்த்தினர். இப்போது அரியணையை தூய்மை செய்து மீண்டும் நகர் தெய்வங்களை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னரே செய்ய வேண்டியதுதானே என்றான் திருதராஷ்டிரன். அரசே, காலை முதல் தொடர்ந்து பூசனைச் சடங்குகள்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வீரன் வந்து பணிய, சோமர், அரசே, நான் உடனே சென்றாக வேண்டியிருக்கிறது என்று பணிந்துவிட்டு விலகிச் சென்றார். சஞ்சயா, என்ன நடக்கிறது என்றான் திருதராஷ்டிரன்.
சஞ்சயன் அரங்குக்குள் சாளர இடைவெளி வழியாக எட்டிப் பார்த்து, அரங்கு நிறைந்திருக்கிறது அரசே. நீள்வட்ட வடிவமான விரிந்த கூடம். அதன் வலப்பக்கம் க்ஷத்திரிய மன்னர்களும் இடப்பக்கம் பிற குறுநில மன்னர்களும் பட்டுவிரிப்பிட்ட பீடங்களில் அரைச்சந்திர வடிவில் அமர்ந்திருக்கின்றனர். மகதத்தில் இருந்தும் காசி நாட்டில் இருந்தும் அரச பிரதிநிதிகளாக இளவரசர்கள்தான் வந்திருக்கின்றனர். பிற மன்னர்களில் தொலைதூரத்து காமரூபத்தில் இருந்தும் வேசர தெரிவிட தமிழ் நிலங்களில் இருந்தும் மன்னர்கள் அரசகுடி பிறந்த தூதுவர்களை அனுப்பியிருக்கின்றனர் என்றான். அனைத்து மன்னர்களும் தங்கள் அணித்தோற்றத்தில் இருக்கிறார்கள். சபையின் அப்பகுதி எங்கும் காலைவானம் பொன்னுருகி வழிந்து கிடப்பது போல தோன்றுகிறது. அதில் பல்லாயிரம் விண்மீன்கள் என வைரங்கள் ஒளிவிடுகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவரவர் முக்கியத்துவத்துக்கு ஏற்ப பீடங்கள் அமைந்திருக்கின்றன. எவருக்கும் தங்கள் பீடம் சரியானபடி இருக்கிறதென்ற எண்ணம் இருப்பதாக முகங்கள் காட்டவில்லை. ஒவ்வொரு மன்னனுக்குப் பின்னாலும் அகம்படி செய்யும் சேவகன் ஒருவனும் அமைச்சர் ஒருவரும் நின்றிருக்கின்றனர். அவர்களின் தலைக்குமேல் தொங்கவிடப்பட்ட வெண்கவரித் தொகைகளை செம்பட்டுக் கயிறுகள் இழுபட்டு அசைத்துக் கொண்டிருக்கின்றன. அவை அவர்களை அடுமனையில் இறக்கி வைக்கப்பட்ட பாத்திரங்கள் போல வீசிக் குளிர்விக்கின்றன. திருதராஷ்டிரன் சிரித்தபடி, மூடா, உன் இளமைத் துடுக்கை காட்டாதே. எதைக் காண்கிறாயோ அதைச் சொல் என்றான். என் இளைய கண்களால் மட்டும்தானே நான் பார்க்க முடியும் என்றான் சஞ்சயன். மக்கள் இருக்கிறார்களா? மக்கள் எவ்வகைப்பட்டவர்கள் என்றான் திருதராஷ்டிரன். சஞ்சயன் அரங்கின் முகப்பில் வலப்பக்கம் கம்பளங்களில் 108 வைதிககுலங்களின் முதுவைதிகரும் அருகே உதவிக்கு ஒரு மாணவருடன் அமர்ந்திருக்கின்றனர். இடப்பக்கம் அஸ்தினபுரியின் 108 பெருங்குடித் தலைவர்களும் தங்கள் குலச்சின்னங்களை சூடிய தலையணிகளுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குப் பின்னால் அஸ்தினபுரியின் அனைத்து குலத்தலைவர்களும் அவரவர் வருணப்பகுப்புக்கு ஏற்ப பிரிந்து அமர்ந்திருக்க அவர்கள் முன்னால் நறுஞ்சுண்ணமும் தாம்பூலமும் மங்கல மலர்களும் மஞ்சளரிசியும் பரப்பப்பட்ட தாளங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஊடே சேவகர்கள் நடமாடுவதற்கான பாதை நெளிந்து செல்கிறது. தேன்தட்டில் தேனீக்கள் போல சேவகர் இந்நேரும் தாம்பூலமும் கொண்டு நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன உண்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கெதற்கு? பிதாமகர் என்ன செய்கிறார் என்றான் திருதராஷ்டிரன். அவர் வலப்பக்கம் மரபொறி விரிக்கப்பட்ட பிடத்தில் அமர்ந்திருக்கிறார். கைகளை மார்பின் மீது கட்டி அரியணை மேடையையே நோக்குகிறார். அவர் அருகே காந்தார இளவரசரான சௌபாலர் அமர்ந்திருக்கிறார். அவர் இருக்குமிடத்தையே மறந்தவர் போல சிம்மாசனத்தை மட்டும் நோக்கிக் கொண்டிருக்கிறார் என்றான் சஞ்சயன். சிம்மாசனமா என்றான் திருதராஷ்டிரன் முகம் நெறிய. ஆம் அரசே. மண்டபத்தின் மேற்கு முனையில் கிழக்கு நோக்கியதாக அரியணை பீடம் அமைக்கப்பட்டு அதன் மீது கருவூலக் காப்பகத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஹஸ்தியின் சிம்மாசனம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்நகரின் ஒவ்வொருவரும் அதைக் கேள்விப்பட்டிருக்கிறோம். முடிசூட்டுச் சடங்கின் போது மட்டுமே அதை வெளியே எடுக்கிறார்கள். விசித்திரவீரிய மன்னர் முடிசூடிய போது முதியவர் சிலர் அதைப் பார்த்திருக்கலாம். கிளர்ச்சியுடன் எழுந்தபடி, பெரியதா என்றான் திருதராஷ்டிரன். மிகப் பெரியது. தங்கள் உடலுக்கே கூட அது பெரியதாக இருக்கலாம். சிறிய இளவரசர் என்றால் படிபோட்டு ஏறிப்போய்த்தான் அமர முடியும் என்றான் சஞ்சயன். பொன்னாலானது. பழைமையான பொன். இப்போதுள்ள பொன்னை விடவும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அதன் சிற்ப வேலைகளெல்லாம் மழுங்கிப் போயிருக்கின்றன. அதன் சிம்மங்களின் விழிகளிலும் வாயிலும் செவ்வேரங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன என்றான் சஞ்சயன். திருதராஷ்டிரன் பொறுமையிழந்து தலையை அசைத்தபடி, இளவரசியர் எங்கே என்றான். அவர்கள் அணியறையின் மறுபகுதியில் இருக்கிறார்கள் அரசே. ஓசைகள் கேட்கின்றன. ஆ. நகைகளும் ஆடைகளும் ஒலிக்கின்றன. எனக்கு மிக அருகே ஒலிப்பவை கேட்கவில்லை. தொலைவில் உள்ளவை செவிகளை அறைகின்றன என்றான் திருதராஷ்டிரன் மீண்டும் அமர்ந்தபடி. பேரரசி என்ன செய்கிறார்? சஞ்சயன். அவர் வெளியேதான் அரியணை மேடை அருகே அமர்ந்திருக்கிறார். விதுரர் அவர் அருகே நின்று கொண்டிருக்கிறார் என்றான். அவர்கள் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் முகம் மாறியது. தீவிரமாகவா? எங்கே என்றான். சஞ்சயன் மீண்டும் எட்டிப் பார்த்து, வெளியே என்றான். திருதராஷ்டிரன் சில கணங்கள் கூர்ந்து நோக்கிய பின், இன்னுமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான்.
ஆம் அரசே என்றான் சஞ்சயன். அவர்கள் முகம் எப்படி இருக்கிறது என்றான் திருதராஷ்டிரன். இயல்பாகத்தான் இருக்கிறது, அவர்கள் கண்களில் சிரிப்பு இருக்கிறதா என்று திருதராஷ்டிரன் மீண்டும் கேட்டான். இல்லை அரசே, இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் தன் கைகளை பிணைத்துக் கொண்டு ஏதோ பெரும் இக்கட்டு எழுந்துள்ளது என்றான். அவர்கள் ஒருபோதும் பொது இடத்தில் அப்படி பேசிக்கொள்ள மாட்டார்கள். புன்னகையின்றி பேசுகிறார்கள் என்றாலே அது இக்கட்டானது என்றுதான் பொருள். சஞ்சயன் மீண்டும் நோக்கி, ஆனால் பிதாமகரும் சௌபாலரும் அங்குதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதும் பேசுவது போல தெரியவில்லை என்றான். அவர்கள் வரை இன்னும் அந்த இக்கட்டு சென்று சேரவில்லை என்ற பெண் எழுந்து நின்று, சகுனி அமைதியாகவா இருக்கிறார் என்றான் திருதராஷ்டிரன். ஆம் அரசே என்றான் சஞ்சயன். அப்படியென்றால் அது என் முடிசூட்டு விழாவுக்கான இக்கட்டுதான். அவர்கள் அதை சகுனியிடமிருந்து மறைக்கிறார்கள் என்றான் திருதராஷ்டிரன். தலையை ஆட்டியபடி கைகளை ஒன்றுடன் ஒன்று உரசியபடி, நீ அதை அறிய முடியாது. அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். ஒருவேளை அமைச்சர்கள் கூட அறிந்திருக்க மாட்டார்கள் என்றான். மீண்டும் அமர்ந்து கொண்டான். சஞ்சயா, அங்கே வைதிகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார். குடிமூத்தாரும் குலத்தலைவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொல். அரசே, அவர்கள் அனைவரும் அங்குதான் இருக்கிறார்கள். அவர்கள் முடிசூட்டு விழாவை எதிர்நோக்கியிருப்பதாகவே படுகிறது. திருதராஷ்டிரன், இல்லை, அது விழித்தோற்றம். அவர்களின் மூத்த தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றான். அரசே, மூத்த தலைவர்கள் சிலர் அவர்களின் இருப்பிடங்களில் இல்லை. வைதிகர்களிலும் முதியவர்கள் இல்லை. திருதராஷ்டிரன் எழுந்து நின்று தன் கைகளை ஓங்கி அறைந்து கொண்டான். அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஆம், அதுதான் நடக்கிறது என்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.